நம்முடைய பெரியார் சுயமரியாதை அப்படின்ற ஒரு அழகிய ஒரு கடை நம்மளுடைய புக் ஃபேர், சென்னை புக் ஃபேரில் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாலில் வந்து நிறைய புத்தகங்கள் போட்டிருக்காங்க. சுயமரியாதை பற்றி பெரியாருடைய தத்துவங்கள் அதெல்லாமே போட்டிருக்காங்க. அதில் எனக்கு பிடித்த புக்கு வந்து பெரியாருடைய ஒளி முத்துக்கள். இந்த புத்தகம் வாங்கியிருக்கேன். இதில் வந்து ரொம்ப பெரியார் வந்து நிறைய ஸ்பீச் கொடுத்துருக்காரு. அதே போல் நிறைய புத்தகங்கள், அந்த பத்திரிகைகள்லாம் எழுதியிருக்காரு இல்லையா. அதில் விடுதலை அப்படின்ற ஒரு பத்திரிகையிலேருந்து ஒரு ஒரு சின்ன ஸ்டான்ஸாக அவர் சொன்னது, சமுதாயத்துக்கு உண்மையாய் தந்திர புத்தி இல்லாமல் பாடுபடுகிறவன் தான் உண்மையான இயற்கை புகழ் அடைகிறான், அப்புகழ்தான் அவனுக்கு கிடைக்கும். எவ்வளோ அற்புதமான ஒரு விஷயம் பாருங்க. சமுதாயத்திற்கு உண்மையாய் தந்திர புத்தி இல்லாமல் எவன் வாழ்கிறானோ அவன்தான் உண்மையான வாழ்வினை இந்த உலகத்தில் வாழ்கின்றான் அப்படின்னு ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்காரு. இதே தான் வள்ளுவர் பல குறள்கள்லையும் சொல்கிறார். உண்மையாக வாழணும், மனசுக்கு தூய்மையாக வாழணும் அப்படிலாம் சொல்கிறாரு. அப்படி நம்ம பெரியாருடைய பலவிதமான ஒரு அற்புதமான விஷயங்கள் எல்லாம் இருக்குது. அவர் வந்து அடித்தட்டு மக்களுக்காக மிக உயர்வாக பாடுபட்டவர். நாமெல்லாம் இந்தளவுக்கு ஒரு மேல் நோங்கி வந்து இந்தளவுக்கு ஒரு சாதனையாளர்களாக நம்ம தமிழகத்திலே ஒரு விடிவெள்ளியாக நம்ம பெரியார் நமக்கு திகழ்கிறார். அவருடைய பொற்பாத கமலங்களுக்கு நம்மளுடைய வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு அவர்களை நாம் எப்பொழுதும் நினைந்து போற்றுவோம். வணக்கம். வாழ்க தமிழ்.